Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா kinematics submissionல வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம வந்து ஒன்னொன்னா கடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது kinematic chain அப்படின்றது பார்க்க போறோம். Kinematic chain என்னன்னா when kinematic pairs are joined in such a way the relative motion of the link is completely constrained அப்படின்னா வந்து நம்ம completely restrained அப்படின்னா வந்து அது kinematic chain அப்படின்னு சொல்லுவோம். 4 links and 4 tanning pair இருக்கும். ஒரு 4 bar kinematic chainல எத்தனை லிங்க் இருக்குன்னா 4 லிங்க் இருக்கும். 4 tanning pairால மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். kinematic chain வந்து Lனா வந்து நம்பர் ஆஃப் லிங்க், Pனா பேர் அப்படின்னா ரெண்டுக்கும் ரிலேஷன்னா L = 2p - 4. லிங்க்குக்கும் பேருக்கும் ரிலேஷன்னா L = நம்பர் ஆஃப் லிங்க்குக்கும் பேருக்கும் L = 2p - 4. நம்பர் ஆஃப் லிங்க்குக்கும் ஜாயிண்ட்டுக்குள்ள ரிலேஷன்னா L = 2/3 ஓபன் த பிராக்கெட் j + 2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐயர் பேர் வந்து எப்பவுமே வந்து 2 லோயர் பேராகவும் ஒரு அடிஷனல் லிங்காகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ஐயர் பேரை 2 லோயர் பேராகவும் ஒரு அடிஷனல் லிங்காகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து j + h/2 = 3l/2 - 2 அப்படின்னு இருக்கா. ஜேனா நம்பர் ஆஃப் ஜாயிண்ட், ஹெச்னா ஐயர் பேர், எல்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒபே பண்றதை வச்சுதான் வந்து நமக்கு வந்து செயின் வந்து சைக்கிள் செயின் வந்து கினமேட்டிக் செயின் வந்து 3 வகையா பிரிப்பாங்க. லாக்டு செயினா, அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயினா, கன்ஸ்ட்ரெயின்ட் செயினா. கிரேட்டரா இருந்தா வந்து அது லாக்டு செயின், கம்மியா இருந்தா அது அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயின், ஈக்குவலா இருந்தா அது கன்ஸ்ட்ரெயின்ட் செயின். ஸோ ஈக்குவல்னா கன்ஸ்ட்ரெயின்ட், எந்த பஞ்சாயத்து கிடையாது. ஆனா வந்து கிரேட்டர் இருந்தா அது லாக்டு செயின், லெஸரா இருந்தா அது அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயின். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கினமேட்டிக் செயின் வந்து லாக்டு செயின், அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயின் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செயினா பிரிக்கலாம் அந்த கண்டிஷனை பொறுத்து. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் வேணும்னா ப்ரொஃபசர் டாக் சேனல் லைக் பண்ணுங்க. நீங்க இந்த டெக்னிக் ஜர்னியை என்னோட பயணிக்கும் போது உங்களுக்கு எல்லையில்லா வளர்ச்சி கிடைக்கும். எல்லையில்லா வளர்ச்சி வந்து என்ன தரும்னா எல்லையில்லா மகிழ்ச்சி தரும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எல்லையில்லா வளர்ச்சியை நோக்கி முன்னேறுங்கள்.